Students, our next heading is stress and strain. Stress, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுன்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் பர் யூனிட் ஏரியா. ஓகே, அதுதான் என்னது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென் ஏ ஃபோர்ஸ் அப்ளைடு, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது ஒரு ஆப்ஜெக்டுடைய சைஸ் ஆர் ஷேப் ஆர் போத் மே சேஞ்ச். சைஸ் சேஞ்ச் ஆகலாம், ஷேப் சேஞ்ச் ஆகலாம், அல்லது ரெண்டுமே சேஞ்ச் ஆகலாம். டியூ டு எதனால் அப்படின்னா டியூ டு அந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் உடைய ரிலேட்டிவ் பொசிஷன்லாம் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகே, திஸ் டிஃபார்மேஷன் மே நாட் அப்போ ஒரு சாலிடில் ஏற்படக்கூடிய அந்த நோட்டிசபிள் அளவுக்கு சாலிடில் சேஞ்சஸ் இருக்காது. அதை நம்ம அவர் நேக்கட் ஐயில் நம்ம பார்க்க முடியாது. பட் இட் எக்ஸிஸ்ட் இன் த மெட்டீரியல் இட் செல்ஃப், அந்த மெட்டீரியலில் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ when a body is subjected to such a deforming force, அப்போ அந்த பாடி மேலே ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த பாடிக்குள்ளே ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ இதில் ரெண்டு ஆட்டம் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பலமாக ஓங்கி அடிக்கிறேன் ஒரு ஃபோர்ஸ். அப்போ ஒரு இது பேர் டிஃபார்மிங் ஃபோர்ஸ். அப்போ அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போதே அது என்ன ஆகுது அப்படின்னா அதனுடைய பொசிஷன் இப்படி மாறுது. ஓகேவா? அப்போ இந்த ஆட்டம் விலகி போயிடுது. அப்போ அந்த சாலிட்குள்ளே there is a internal force, ஒரு இன்டர் அட்டாமிக் ஃபோர்ஸ், உள்ளுக்குள்ளே ஒரு ஃபோர்ஸ் செயல்படும். தட் இஸ் கால்டு இன்டர்னல் ஃபோர்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா brings the atoms or molecule to their original position. அப்போ இந்த ஃபோர்ஸ்னால அது விலகிடுது. அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா this force is called deforming force அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டிஃபார்மிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போதே அங்கே உள்ள என்ன ஆகுது அப்படின்னா there is an internal force which brings the atoms back to its exact position. திரும்ப அது பழைய இடத்துக்கு கொண்டு வர உதவுது. அப்போ this force is called a restoring force. திரும்ப அந்த ஆட்டமை பழைய இடத்துக்கே கொண்டு போகுது இல்லையா, அதனால் இந்த ஃபோர்ஸ் பேர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்கான். அப்போ when a body is subjected to such a deforming force, internal force is developed in it and is called a restoring force. அப்போ the force per unit area is called as stress அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ரெஸ்னால் ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா, எஃப் பை ஏ. ஃபோர்ஸ்க்கு என்ன யூனிட்? நியூட்டன். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். அப்போ நியூட்டன் m⁻². இன்னொரு விஷயம் நினைவுபடுத்தணும். ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாங்கிறது எதனுடைய ஃபார்முலா? ப்ரெஷருடைய ஃபார்முலா. அதனால் ஸ்ட்ரெஸ்க்கு இன்னொரு யூனிட் ப்ரெஷருடைய யூனிட் பாஸ்கலை கொடுத்துருக்கான். ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதனுடைய டைமென்ஷன். ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியும், m/L⁻². ஏரியாவுக்கு டைமென்ஷன் என்னது? L². எல்லும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். எல் மேலே போச்சுன்னா L⁻⁻1. அப்போ mL⁻⁻1 T⁻². அடுத்து ஸ்ட்ரெஸ் இஸ் எ டென்சர். டென்சருங்கிறது என்னதுன்னா 4 டைமென்ஷனல் ஸ்பேஸில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இன்னொன்று சிம்பிள் டெஃபினிஷன் வேணும்னா இட் இஸ் எ டைரெக்ஷனல் வெக்டர். வெக்டரை ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தட் இஸ் கால்டு டென்சர். தட் இஸ் டைரெக்ஷனல் வெக்டர் அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்க்க போகிறது லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அண்டு சியரிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ let us consider a body. இந்த மாதிரி ஒரு பாடியை நம்ம கொடுத்துருக்காங்க.
இது மேலே many forces acting on it. The center of mass மட்டும் சேமாக இருக்கும், அது எந்த இடத்துலையும் மூவ் ஆகாது. சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டோன்னா, the entire mass of the object is concentrated at a point. ஒரே ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹவவர் the body get deformed due to these forces, so the internal force appear. அப்போ இந்த ஃபோர்ஸ்னால அந்த பாடி டிஃபார்ம் ஆகும்போது உள்ள ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ இங்கே கிராஸ் செக்ஷன் ஏரியா டெல் ஏ, இந்த பாடியுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா டெல் ஏ அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, அப்போ இதுக்கு ரெண்டு பக்கமும் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ del A be the cross section area of the body, the parts of the body on which two sides exert internal forces F and minus F. ஓகேவா? இது இன்டர்னல் ஃபோர்ஸஸ் உள்ளுக்குள்ளார ஆக்ட் ஆகுது. இங்கே வெளியில் இருக்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அது டிஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது திரும்ப டிஃபார்ம் ஆனதை பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு உள்ளார வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, த ஃபோர்ஸ் கேன் பி ரிசால்வ்ட் இன்டு டூ காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறான். இந்த சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸை ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிக்கிறான். இது வந்து நார்மல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த surface of the body. okay, and இது வந்து என்னதுன்னா tangential component of force, அது வந்து which acts parallel to the surface of the body அப்படின்னு சொல்லலாம். ரைட், F1 normal to surface perpendicular to the surface, Ft tangential to the surface. ஓகே, இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எதை எடுத்துருக்கணும்னா நார்மல் ஃபோர்ஸ் காம்பனண்ட் எடுத்துக்கணும். அப்போ ஸ்ட்ரெஸ்னாவே ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா F1 பை டெல் ஏன்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஆர் சியரிங் ஸ்ட்ரெஸ், டேஞ்சென்ஷியலுக்கு இன்னொரு வேர்டை பார்த்துக்கணும். டேஞ்சென்ஷியலுக்கு இன்னொரு வேர்டு என்னது? சியரிங். டேஞ்சென்ஷியல்னா பேரலல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்துக்கணும், Ft பை டெல் ஏ. அப்போ longitudinal stress can be classified into two types அப்படின்னு வருது. என்ன பண்ணும்? ஒன்று வந்து என்னது அப்படின்னு கேட்டோன்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். டென்சைல் ஸ்ட்ரெஸ். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னு கேட்டோன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் அந்த பாடியுடைய லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னால் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகும், லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ்ங்கிறத பார்ப்போம். நான் கொடுத்துருக்கான படம் தெளிவாக ரைட்டா? அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த டூ சைடு ஆஃப் டெல் ஏ, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவுக்கு ரெண்டு சைடுலையும் என்ன பண்ணும் அப்படின்னா புல் பண்ணும், பிடிச்சி இழுக்கும். அப்போ இட் இஸ் ஸ்ட்ரெச்டு பை equal and opposite forces. The longitudinal stress is called tensile stress அப்படின்னு சொல்லுவோம். Length is increases. okay, and இது வந்து compressive stress. இதில் பார்த்தோன்னா two forces on either side of the del A என்ன பண்ணுது அப்படின்னா புஷ் பண்ணுது, உள்ளார ஆட்டம்ஸை பிடிச்சி தள்ளுது. இங்கே ஆட்டம்ஸை வெளியே பிடிச்சி தள்ளுச்சு, அதனால் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ இங்கே வந்து உள்ளார புஷ் பண்ணும்போது அதனுடைய லென்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இன் திஸ் கேஸ் del A is said to be under compression. Then the longitudinal stress is called compression stress அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் வால்யூம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ ஒரு வாட்டர் இருக்குது, ஒரு பீக்கரில் ஃபுல்லாக வாட்டர் இருக்குது.
இப்போ இந்த வாட்டரில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை போட்டிருக்கோம். அப்போ த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன் எவரி பாயிண்ட் ஆன் த பாடி. அந்த பாடியுடைய எல்லா டைரெக்ஷன்லையுமே என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ அதனுடைய வால்யூமில் என்டையர் வால்யூமில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஹேப்பன் when a body is acted by forces everywhere on the surface. ஸோ அந்த சர்ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோர்ஸ் அட் எனி பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸ், தட் இஸ் நார்மல் டு த சர்ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் எ ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா, ஒவ்வொரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கணும்னா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் when a solid is immersed in a fluid, ஒரு ஃப்ளூயிடில் ஒரு சாலிடை நம்ம உள்ள மூழ்க அடிக்கும் போது அது மேலே என்ன ஆக்ட் ஆகும்னா ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ப்ரெஷருக்கு என்னது ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. அப்போ தேர்ஃபோர் அதிலிருந்து ஃபோர்ஸ் எப்படி எழுதுகிறோம், ப்ரெஷர் இன்டு டெல் ஏ அப்படின்னு எழுதுகிறோம். எஃப் வந்து எப்படி இருக்கும், பர்பண்டிகுலர் டு த ஏரியா. எல்லா ஃபோர்ஸும் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ force per unit area is called volume stress, F by A. இது வந்து எதுக்கு ஈக்குவலான டேம், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ப்ரெஷருக்கு ஈக்குவலான டேம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்ட்ரைன். இப்போ ஸ்ட்ரைன் என்ன பண்ணுது அப்படின்னா how much an object is stretched or deformed when a force is applied. இப்போ ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸர்ட் பண்ணுறோம். இது ஒரு ஆப்ஜெக்ட், அது மேலே ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஓங்கி ஒரு ஹேமரை வச்சு அடிக்கிறேன். அப்போ அதனுடைய லென்த் சேஞ்ச் ஆகலாம், அதே மாதிரி அதனுடைய ஆங்கிள் சேஞ்ச் ஆகலாம், நெளியலாம், அல்லது அதனுடைய வேறு என்ன சேஞ்ச் ஆகலாம், வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? அப்போ எந்த அளவு சேஞ்சஸ் நடக்குது, குறைந்த அளவு சேஞ்சஸ் நடக்குதா, அதிகமான அளவு சேஞ்சஸ் நடக்குதா, அதை தான் எது சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரைன். ஸ்ட்ரைன் மெஷர்ஸ் how much an object is stretched or deformed when a force is applied. அப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது எந்த அளவு டிஃபார்ம் ஆயிருக்கு, எந்த அளவு மாறுபட்டு இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ரெயின் கொடுக்குது. Strain deals with the fractional change in the size of the object. எந்த அளவு சேஞ்ச் ஆகுது, எவ்வளோ ஃப்ராக்ஷன் சேஞ்ச் ஆகுதுங்கிறத ஸ்ட்ரைன் டீல் பண்ணுது. இன் அதர் வேர்ட்ஸ் ஸ்ட்ரைன் மெஷர்ஸ் த டிகிரி ஆஃப் டிஃபார்மேஷன். எந்த அளவு அது டிஃபார்ம் ஆகிருக்குங்கிறத ஸ்ட்ரைன் மெஷர் பண்ணுது. இப்போ இன் ஒன் டைமென்ஷனில் பார்ப்போம், அழகாக நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ இங்கே ஒரு ராடை நான் தொங்க விட்டுருக்கேன். ஓகேவா? எந்த வெயிட்டும் போடலை. அப்போ இதனுடைய லென்த் வந்து எல் அப்படின்னு காட்டுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு வெயிட்டை நான் தொங்க விடுறேன். சம் வெயிட்டை நான் தொங்க விட்டேன். ஓகே, அப்போ வெயிட்டை தொங்க விடும்போது அதனுடைய லென்த்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டெல் எல். ஓகேவா? அப்போ சேஞ்ச் இன் சைஸ் பை ஒரிஜினல் சைஸ் இஸ் கால்டு ஸ்ட்ரைன். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இன் ஒன் டைமென்ஷனில் ஒரு ராட் எடுத்துக்கிறோம், லென்த் எல், இட் ஸ்ட்ரெச்சஸ் டு எ நியூ லென்த் டெல் எல். அப்போ ஸ்ட்ரைனுக்கு சிம்பிள் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி எப்சிலான் அப்படின்னு சிம்பிள். ஈ கிடையாது, சி மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க. முதல் சி போடுங்க, நடுவில் ஒரு கோடு போடுங்க. இப்போ இதே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிக்மா அப்படின்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருக்கான். இந்த இதுக்கு பேர் சிக்மா சிம்பிள். இது வந்தால்
ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, ஸ்ட்ரெயினுக்கு எப்சிலான் அப்படின்னு ஒரு சிம்பல். அப்போ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் சைஸ் பை ஒரிஜினல் சைஸ். ஸோ ஒரே குவான்டிட்டி உடைய ரேஷியோவாக இருக்கிறதுனால த ஸ்ட்ரெயின் ஹேஸ் நோ யூனிட், இட் இஸ் டைமென்ஷனல்லெஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்ட்ரெயினில் வந்து எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 டைப். ஃபஸ்ட்டு வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின். லாஞ்சிடியூடினல் லாஞ்சி அப்படின்னாவே எதை குறிக்குது அப்படின்னா லென்த்தை குறிக்குது, லென்த்தில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ். அப்போ இங்கே கொடுத்த அந்த எக்ஸாம்பிளையும் இங்கே எடுத்துக்கலாம். ராட் ஆஃப் லென்த் எல் இஸ் புல்டு பை ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அப்போ லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும், லென்த் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்? இன்க்ரீஸ் இன் த லென்த் ஆஃப் த ராட் பை ஒரிஜினல் அல்லது நேச்சுரல் லென்த் ஆஃப் த ராட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெயினை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து லாஞ்சிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ஸை டென்சைல் ஸ்ட்ரெஸ், இன்னொன்று வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறோம். லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டென்சைல் ஸ்ட்ரெயின். அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த கேஸில் லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் அதை என்னன்னு சொல்லுவோம்னா டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே நேரத்தில் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்டு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய நேச்சர் லென்த்தை விட டிக்ரீஸ் ஆகிருந்தால் அது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we discuss about சியரிங் ஸ்ட்ரெயின். அப்போ ஒரு கியூபாய்டை நம்ம எடுத்துக்கிறோம், அதில் இந்த பாட்டம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஸோ இதுலேயே 2 இமேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் எ cuboid. ஓகே, ஸோ let us assume that the body remains in translational and rotational equilibrium. இந்த பாடி நகராது, அதே நேரத்தில் ரொட்டேட்டும் ஆகாது, அந்த மாதிரி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோ. எப்படி அசியூம் பண்ணலாம்? இந்த பாட்டமை கீழே நல்லா பேஸ்ட்டு போட்டு ஒட்டியாச்சு. ஓகேவா? இது எந்த ஒரு பாட்டம் வந்து இந்த இடத்த விட்டு எங்கேயும் நகராது, நல்லா ஆணியை போட்டு நல்லா அடித்து வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ். இப்படி இந்த மேலே இருக்கிற டாப்க்கு பேரலாக நம்ம ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, ஓங்கி இந்த எட்ஜில் அப்ளை பண்ணுறோம். இந்த டைரெக்ஷனில் இந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்க. அப்போ என்னப்போ ஆகும்? இந்த இடம் ஏங்கிற இடம் எங்கே வந்துடும்? இப்படி ஏன்னா பாட்டம் நகராது, அப்போ மேலே இருக்கிறது தானே நகரம். இந்த ஏங்கிறது இங்கே வந்துடும், இந்த ஸ்மால் ஏங்கிறது இங்கே வந்துடும். அடுத்து இந்த டிங்கிறது எங்கே போயிடும்? இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த ஸ்மால் டிங்கிறது இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? ஆனால் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது த பாட்டம் இஸ் டஸ் நாட் மூவ். ஓகே, ஸோ இப்போ இந்த கியூபாய்டுடைய நியூ பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த இடம் மூவ் ஆகாது. ஓகேவா? அப்போ இந்த நியூ பொசிஷன் இந்த மாதிரி வந்துடும் நமக்கு. அதே மாதிரி இதில் வந்து இந்த சைடு போயிடும். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்தது இந்த சைடு டிஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ ஆங்கிள் இது வெர்டிக்கல், வெர்டிக்கல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் டிஸ்லோகேட் ஆகிருக்கு? சம் தீட்டா ஆங்கிள். ஸோ ஏ டு ஏ டேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை வந்து இது ஏ டேஷ், இது ஸ்மால் ஏ டேஷ், இது டி டேஷ், இது ஸ்மால் டி டேஷ்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஆங்கிள் டிஸ்லோகேட் வந்து தீட்டா. இந்த ஏ டு ஏ டேஷ் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இந்த ஹைட் வெர்டிக்கல் ஹைட் ஹச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ திஸ் இஸ் கால்டு ஷியரிங் ஸ்ட்ரைன். த தீட்டா இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் சியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சியரிங் ஸ்ட்ரைன் ஆர் சியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயினாகவே சிம்பிள் என்னது இந்த தான். அப்போ சியரிங் ஸ்ட்ரெயின்னா ES equal to that is the change A dash by original height BA. அதாவது இது எப்படி எழுதலாம்னா A dash-ங்கிறது X, BAங்கிறது H. இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளில் tan தீட்டா எடுங்கப்பா. tan தீட்டானா என்னது? ஆப்போசிட். ஆப்போசிட் என்னது? X by adjacent H. So the dislocate angle is very small. அப்போ theta is small. theta வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அப்போ theta is smallனா tan theta is approximately equal to theta. அப்போ theta equal to என்னன்னு எழுதலாம்? X by H. அப்போ it is called angle of shear அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாப்பா? இப்போ ஐடியா கிடச்சிருச்சா? அப்போ tan theta equal to theta. அப்போ இதுக்கு பேர் சியரிங் ஸ்ட்ரைன் ஆர் சியர் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஆங்கிள் ஆஃப் சியர். அடுத்து வால்யூம் ஸ்ட்ரைன் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்க்கும் ஒரிஜினல் வால்யூம்க்கு இடையில் உள்ள ரேஷியோ தான் என்னது? வால்யூம் ஸ்ட்ரைன். ஸோ இஃப் த பாடி இஸ் சப்ஜெக்டட் டு எ வால்யூம் ஸ்ட்ரெஸ், த வால்யூம் வில் சேஞ்ச். அதனுடைய வால்யூம் சேஞ்ச் ஆகும். இப்போ விங்கிறது ஒரிஜினல் வால்யூம் பிஃபோர் ஸ்ட்ரெஸ். வி ப்ளஸ் டெல் விங்கிறது என்னது அப்படின்னு கேட்டோன்னா சேஞ்ச் இன் வால்யூம் டியூ டு ஸ்ட்ரெஸ். ஓகே? அப்போ வால்யூம் ஸ்ட்ரைன் அப்படின்னா சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். அடுத்து இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலாஸ்டிக் லிமிட்னா, இப்போ நம்ம ஒரு ரப்பர் பேண்டை வச்சுக்கிறேன். இதுதான் ஒரிஜினல் பேண்ட். ஓகே? இதை என்ன பண்ணுறேன்? இந்த அளவுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. திரும்ப கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்பையும் தன்னோட பழைய நிலைமைக்கு வந்துடுச்சு. ஒரு கட்டத்தில் ரொம்ப இழுத்துட்டேன்னா அது என்ன ஆயிரும்? அது அப்படியே அந்து போயிடும். ஓகே? ஸோ எந்த இடம் வரைக்கும் அது திரும்ப தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்புதோ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா எலாஸ்டிக் லிமிட். தட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் within which the body regain its original size and shape after the deforming force is removed. அப்போ நம்ம டிஃபார்மிங் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண பிறகு எந்த ரேஞ்ச் வரைக்கும் அது தன்னுடைய பழைய சைஸ், ஒரிஜினல் சைஸ் ஷேப்பை திரும்ப பெற முடியுதோ அதுக்கு பேர் தான் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அப்போ டிஃபார்மிங் ஃபோர்ஸை எக்ஸீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா பாடி பர்மனெண்ட்டாக டிஃபார்மேஷன் ஆகிடும். நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் தான் இங்கேயே சொல்லியிருக்கான். ஏ ரப்பர் பேண்ட் லாஸஸ் இட்ஸ் எலாஸ்டிசிட்டி. அதனுடைய எலாஸ்டிசிட்டி என்ன பண்ணிடுது? லாஸ் பண்ணிடுது. இஃப் புல்டு அப்பார்ட் டூ மச். ரொம்ப தூரம் இழுத்தோன்னா அது திரும்பாது. அப்போ அதனுடைய சைஸ் என்னாகும்? சேஞ்ச் ஆயிரும். சில நேரங்களில் அந்து போயிடும். இட்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைஸ் அண்ட் பிகம்ஸ் மிஸ்ஃபிட் டு பி யூஸ்ட் அகைன். அது என்ன ஆயிடுது? திரும்ப யூஸ் பண்ண முடியாத மாதிரி மாறிவிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.